சட்டென குழாய் நீரை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்த இந்துமதி சாரதா நின்று இருப்பதை கவனித்தாள். ஒன்றுமில்லை என்று சொன்னவள் தன் கண்களில் இருந்து நீர் வடிந்திருப்பதை உணர்ந்து அவசர அவசரமாக அதை துடைத்துவிட்டு போலியாக புன்னகைத்தாள். நீர் நிறைந்திருந்த வாளியை தூக்கி கொண்டு வீட்டினுள் நுழைகையில் தன் பிறந்த வீட்டில் வேலையொன்றும் செய்யாமல் செல்லமாக வளர்ந்தது நினைவுக்கு வந்தது. போகிற இடத்தில் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும், கற்றுக்கொள் என்று அம்மா வற்புறுத்தும் பொழுது இவள் வேலை செய்துதான் வீட்டில் அடுப்பெரிய வேண்டியிருக்கும், வீட்டுக்கு இவள் போக போவதில்லை என்று தமையன் அவளுக்கு பரிந்துரைப்பது எல்லாம் நினைவுக்கு வந்தன. இப்பொழுது அவள் சமையலோடு பாத்திரம் துணிகளையும் கழுவி கொண்டு இருப்பதை கண்டால் எப்படி துடித்து போவார்கள் என்று எண்ணினாள். காலை ஆகாரமாக உப்புமா செய்ய வெங்காயம் நறுக்குகையில் கண்கள் நிறைந்தன. நான் ஒன்றும் அளவில்லை, இது வெங்காயம் செய்கிற வேலை என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் இந்துமதி. கண்ணீரால் பார்வை மங்க சட்டென கத்தி கையை பதம் பார்த்தது. ஆ அண்ணா என்று அலறினாள். அவளுடைய அண்ணன் ஓடி வந்து விரலில் கட்டு போட்டது போல் இங்கே யாரும் பதறவில்லை. தினசரியை பிரித்து கொண்டு அமர்ந்திருந்த சேகர் தலையை நிமிர்த்தி பார்த்து என்ன என்று கேட்டான். விரல் வெட்டப்பட்டது. பார்த்து செய்யறதுக்கு என்ன, ரத்தம் ரொம்ப வருதே, பேண்டேடு சுத்து என்றாள் மாமியார். யாரும் எழுந்து வந்து காயத்தை பார்க்க முயற்சிக்கவில்லை. ஒரு கையால் பேண்டேட் தேடி கண்டுபிடித்து ஒரு கையாகவே காயப்பட்ட விரலில் சுற்றுவதற்குள் தரையில் சொட்டு சொட்டாக ரத்தம் விழுந்திருந்தது. மீண்டும் சமையல் வேலையை அவள் தொடர, முதல்ல தரையில் விழுந்திருக்கிற ரத்தத்தை தொட, ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியல, பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க என்றாள் மாமியார் கண்டன குரலில். இந்துமதி அண்ணா என்று அலறியதை எல்லோரும் அலட்சியம் செய்த பொழுதும் தியாகராஜனின் செவியில் விழுந்த பொழுதும் அவன்தான் உண்டு கொண்டிருந்த காலை ஆகாரத்தை விட்டுவிட்டு உடனே எழுந்தான். வீட்டு வாசலை நோக்கி ஓடினான். இந்து இந்து என்று அவன் அழைத்தபடி எழுந்து ஓட பரமேஸ்வரன், கௌசல்யா, வசுந்தரா எல்லோரும் ஒன்றும் புரியாது திகைத்தனர். போன வேகத்தில் திரும்பி வந்த தியாகராஜன் இந்து எங்கே என்று கேட்டான். இந்துவா? அவள் இங்கே எங்கே வந்தாள்? அவள் சென்னையில் இருக்கா என்றார் பரமேஸ்வரன். இல்ல, அவ இங்கே வந்தாள், என்ன அண்ணா என்று கூப்பிட்டாளே என்றான் தியாகராஜன். முழிச்சிருக்கும் போதே கனவு காணுறியா? அவள் இங்கே எங்கடா வந்தா என்றாள் கௌசல்யா. பின்ன அவள் என்ன அண்ணான்னு கூப்பிட்டது எப்படி? எங்களுக்கு யாருக்கும் கேட்கல, உனக்கு மட்டும் எப்படி கேட்டது? அவளை ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப, அதான். வெறும் பிரம்மை என்றாள் கௌசல்யா. அவள் இங்க வரலனா அது எப்படி அண்ணான்னு கூப்பிட்டா? நான் அவ குரலை தெளிவா கேட்டேன். நிச்சயமா ஏதோ சங்கடத்தில் இருக்கிறா, உடனே போன் செய்து விசாரிக்கிறேன் என்று சொன்ன தியாகராஜன் சட்டையை எடுத்து போட்டு கொள்ளலானான். இப்போ எங்கப்பா போற? சேகர் ஆபீஸ்க்கு தானே போன் செய்யணும், அவன் ஆபீஸுக்கு போகவே இன்னும் நேரம் இருக்கு, கவலைப்படாதே, உன் தங்கச்சிக்கு ஒன்னும் ஆயிருக்காதே என்று தேற்றினார் பரமேஸ்வரன். காலையில் காய்கறி வெட்டும் பொழுது கையில் காயம் பட இந்துமதி அண்ணா என்று அலறியதுதான் அவனுடைய மனதுக்கு கேட்டதை அவன் உட்பட யாரும் அறிந்திருக்கவில்லை. சேகருக்கு போன் செய்துவிட்டு திரும்பிய தியாகராஜனை வசுந்தரா கேட்டாள். என்னங்க, இந்து நல்லாதானே இருக்கா? அவர் என்ன சொன்னார் என்று? அவளுக்கு ஒன்னும் ஆகல, ஏன் இப்படி பதறீங்கன்னு என்ன அதட்டுறான் அவன். காய்கறி நறுக்கும் போது கையில லேசா காயமாம், இவள் ஏன் காய்கறி நறுக்கணும்? வேற வேலைக்காரங்க யாரும் இல்லையா? பங்களா மட்டும் பெருசா வாங்கியிருக்கான், பொண்டாட்டிய வேலைக்கு வாங்குறான், சுத்த கஞ்ச பிஸ்னாரி என்று எரிச்சலுடன் பதில் சொன்னவன் மனமே சரியில்லை வசுந்தரா என்றான். பின்னர் சட்டையை கழட்டிவிட்டு போட்டு இருந்த பனியனோடு மின் விசிறி கீழே அமர்ந்தாள். ஏங்க, குளிச்சிருக்கீங்களேன், வேலைக்கு போக வேணாமா என்றாள் வசுந்தரா. நீ என்ன செய்யற? ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக டிஃபன் தயாரிக்க வேண்டும். ஏன், வெள்ளையம்மா எங்கே போனா? அவளும் அவ புருஷனும் ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? அவங்க ஊரு இதுதானே என்று திகைத்தான் தியாகராஜன். அவன் அறிந்த வரைக்கும் அவர்கள் இருவருடைய உறவினர்களும் இதே ஊரில்தான் இருக்கின்றார்கள். அதை அவன் வெளிப்படையாக சொன்ன பொழுது வசுந்தரா எதுவும் சொல்லவில்லை. நான் தாண்டா அனுப்பி வச்சேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அந்த காலத்தொட்டே இந்த வீட்டுல மாடா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஓய்வு வேண்டாமா என்றாள் கௌசல்யா. எப்ப திரும்பி வருவாங்க என்று கேட்டான் தியாகராஜன். யாருக்கு தெரியும்,
அப்படின்னா தியாகராஜனின் திகைப்பு அதிகமாயிற்று. அப்போ வேற ஆள் வைக்க வேண்டியது தானே? ஏன் இவள் செய்ய மாட்டாளா என்றாள் வசுந்தராவை பார்த்து இலக்காரமாய். வசுந்தராவா? அவளுக்கு வீட்டு வேலைகளை செய்து பழக்கம் தானே, செய்யட்டுமே. எதுக்கு வீணா வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? கௌசல்யாவின் பேச்சிலிருந்து அவள் வேண்டுமென்றே வேலைக்காரர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் என்பது தெளிவாயிற்று. அம்மா வசுந்தராவை தொல்லைப்படுத்த தொடங்கிவிட்டால் அவன் தன் கடமை தவறாது மனைவிக்கு பக்கபலமாய் நிற்க வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். கௌசல்யா அவ்விடத்தை விட்டு அகன்றதும் தியாகராஜன் வசுந்தராவிடம், நீ ஒரு வேலையும் செய்ய போவதில்லை, வேலைக்காரர்களை அவள்தானே அனுப்பி வைத்தாள், அவளே வேலைகளை செய்து கொள்ளட்டும் என்றான். என்னங்க இது, சிறு பிள்ளைத்தனமா? அம்மா சொல்றதும் சரிதானே. நீங்க வேலைக்கு போன பிறகு நான் சும்மா தானே இருக்க போறேன். நம்ம வீட்டு வேலைகளே செய்யறதில் என்ன கஷ்டம் என்றாள் வசுந்தரா கணவனை சமாதானப்படுத்தும் வகையில். நீ ஏன் செய்யணும்? நீ என்ன வேலைக்காரியா என்றான் அவன் சீற்றத்துடன். பொழுது போக வேறு வழியா இல்ல, புஸ்தகம் வாசி, சிநேகிதிகளோடு உலாத்தப்போ. இதென்ன பிடிவாதம்? உங்க 2 பேருக்கும் இடையே நான் தான் நசுங்க போறேன். எத்தாலேயோ போ என்று அழுத்து கொண்ட தியாகராஜன் மறுநாளே சாந்தாவை கொண்டு வந்தான். இங்கே பாருமா, வீட்டை தூத்தல், துடைத்தல், பாத்திரம், துணி கழுவுதல் எல்லா வேலைகளையும் செய்யணும் வசுந்தராவுக்கு. அதான் சின்னம்மாவுக்கு சமையல் வேலையில் உதவி செய்யணும். லீவு வேணும்னா என்னை கேட்கணும், தெரியுதா என்று கண்டிப்புடன் கூறினான். அடேயப்பா, பொண்டாட்டி மேல எத்தனை கரிசனம்! விழுந்து விழுந்து சேவை செய்றியே. இப்படி தலைக்கு மேல ஏந்தி வச்சு கூத்தாடினா நாளைக்கு காலாலே உன் தலையை உதைக்க போறா என்று கோபத்துடன் மொழிந்து தன் அதிருப்தியை காட்டினாள் கௌசல்யா. நீ சொல்றது சரினா, பொண்டாட்டியும் புருஷனுக்கு மாமன் மாமியாருக்கும் சேவை செய்யக்கூடாது. என்னங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சுவையா சமைச்சு சுட சுட பரிமாறுற அன்பும் அவள் காட்டக்கூடாது. அவனுடைய துணிமணிகளை துவச்சி ஈஸ்டரி போட்டு வச்சிருக்கான்னு கவனிச்சு, அவனுடைய எல்லா தேவைகளையும் கவனிச்சு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராளே, அந்த அக்கறையும் அவ காட்டக்கூடாது. ஏன்னா புருஷன் அவளை எட்டி உதைச்சிட போறான். ஏட்டிக்கு போட்டியா பேச நல்லா தான் படிச்சிருக்க. ம், எனக்கு என்ன, பொன்னாட்டி தாசன்னு ஊர் முழுக்க கேலி பண்ணி சிரிக்க போறாங்க. ஊராருக்கு என்ன வேலைம்மா? யாரும் நல்லா இருந்தாலும் பொறுக்காது, யாரோட நிலைமைய கெட்டு போனா கை தட்டி சிரிப்பாங்க. ஏம்மா, பொண்டாட்டி தன் புருஷனுக்கு சேவை செய்தா அவள் பதிவிரத. புருஷன் பொண்டாட்டியின் தேவைகளை கவனிச்சுக்கிட்டா அவன் பொண்டாட்டி தாசனா? என்ன பேதம் இது என்றான் தியாகராஜன். ஆ, இதென்ன ஊர் உலகத்துல இல்லாத வழக்கம்? புருஷனை பத்தினி விரதன்னு புகழணுங்கிறியா என்றாள் கௌசல்யா கேலியும் எரிச்சலுமாக. சரியா சொன்னீங்கம்மா. பொண்டாட்டி புருஷனின் தேவைகளை கவனிச்சு எல்லா வகையிலும் அவனுக்கு அனுசரியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல? அப்போ புருஷனும் பொண்டாட்டியின் தேவைகளை கவனிப்பது அவனோட கடமை. அந்த கடமையை செய்யும் போது ஊரார் போற்றினால் என்ன, தூற்றினால் என்ன? திருமண வாழ்க்கை பொண்டாட்டி புருஷன் இருவர் மட்டுமே சம்மந்தப்பட்டது என்று அமைதியாக விளக்கினான் தியாகராஜன். கௌசல்யா தன் இரு கரங்களையும் தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டு போட்டாள். போதுமாடா, போதும். இப்படி பேச எங்கிருந்து படிச்சுக்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் என்றாள் அவள் குதர்க்கமாக. அவள் வசுந்தராவை மனதில் வைத்து பேசுகிறாள் என்பது தெரிந்திருந்தாலும் அதற்கு சரியான பதிலை கொடுக்க அவன் விரும்பினாலும் வார்த்தைகளை கொட்டி வாதத்தை நீட்ட வேண்டாம் என அவன் மௌனம் காத்தான். வாளியில் தண்ணீர் சுமந்து இந்துமதியின் கைகள் சிவந்து காந்தின. காந்தல் பொறுக்க முடியாமல் உள்ளங்கைகளை வாயால் ஊதிக்கொண்டாள். அவளுடைய கண்களில் நீர் நிரம்பியது. காய்கறி நறுக்கும் பொழுது விரலில் லேசாக காயம்பட்டதற்காக அவளுடைய அண்ணன் துடித்த துடிப்பு நினைவிற்கு வந்தது. கையை பாருங்க, என்னமா சிவந்து போயிருக்கு என்று சேகரிடம் உள்ளங்கைகளை விரித்து காட்டினாள். ஒரே காந்தல். ரப்பர் பைப்பு ஒன்று வாங்கித்தாங்க, எல்லோரும் பைப்பை போட்டு தான் தண்ணீர் இறக்குறாங்க என்றாள் இந்துமதி. 1 மீட்டர் பைப் என்ன விலை தெரியுமா? நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. கொஞ்ச நாள் வலிக்கவும், பழகி போனா எல்லாம் சரியாகிடும். எங்க அம்மா இத்தனை காலமா வாளியில தானே தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க
என்றான் சேகர் அலட்சியத்துடன். இந்துமதியின் மனதில் வலித்தது. இந்த ஆளுக்கு தான் எத்தனை கல் நெஞ்சம், அல்லது நெஞ்சே இல்லை. இவள் சமைத்துதான் சாப்பிட வேண்டும் என இருக்கிற வீட்ல இவளை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டோம் என்று தங்கைக்கு பரிந்து கொண்டு தாயிடம் வாதமிட்ட தமையனின் நினைவு மீண்டும் வந்தது அவளுக்கு. தன் தங்கை போகிற இடத்தில் கஷ்டப்படக்கூடாது என்றுதானே சேகருடன் அவள் திருமணம் செய்வதை தடுத்தான் தியாகராஜன். அதை அவளால் எப்படி புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. காதல் போதை கண்களை மட்டுமல்ல, கருத்தையும் மயக்க வைத்து விடுகின்றது. அவளுடைய கண்கள் மீண்டும் நிறைந்தன. காலையில் வாளியை தூக்கி கொண்டு குழாயடிக்கு இந்துமதி சென்ற பொழுது சாரதா ரப்பர் பைப்போடு ஒன்று இருந்தாள். இந்தா, இத வச்சு தண்ணீர் படி என்று பைப்பை அவளிடம் நீட்டினாள். சற்றே தயக்கத்துடன் அதை பெற்றுக்கொண்ட இந்துமதி தேங்க்ஸ் என்றாள். ஒரு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டாள் சாரதா. சாரதா கேரளாவை சேர்ந்தவள் என்றாலும் வெகுகாலம் சென்னையில் இருப்பதால் சரளமாக தமிழ் பேசினாள். வேதம் சேகர் குடும்பத்தை விட்டு அந்த வரிசை வீட்டு வாசிகள் இதுவரை விலகி இருந்தாலும் இப்பொழுது இந்துமதியுடன் அவளுக்கு ஒட்டுதல் உண்டாயிற்று. சாரதாவுக்கும் அவளுக்கும் இடையே சிநேகம் பிறந்து மனம் திறந்து எதையோ சொல்லும் அளவுக்கு நெருங்கியது. பெரும் துயரை சுமந்து கொண்டிருந்த இந்துமதிக்கு அதை இறக்கி வைக்க ஒரு சுமை தாங்கி கிடைத்தது போல் இருந்தது. அவளுடைய மனக்குமலரை கேட்ட சாரதா சிநேக பாவத்துடன் அவளை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கொண்டாள். நேற்று நீ என்னவாக இருந்த, எப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற விரும்பின என்பதையெல்லாம் இன்று அர்த்தமற்றவை இந்து. இன்று நீ என்னவாக இருக்கிற, எப்படி வாழ விரும்புற என்பதுதான் முக்கியம்.